யாரு இல்லை லைட் இல்லை அடிக்கும்போது ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நவீன் பண்ண எடுக்கல. ஜீனு கடி நவி பார்த்துட்டாட்டா பயந்துட்டேன்டா. ஆலமரம் பெரிய ஆலமரம் பொம்மை கட்டி தொக்க விட்டுருக்காடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்மாண்ணே தூக்கத்தை. சரி 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 இப்போதான் போகிறோம். யாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீப்பறி பழக்க கிளம்பிட்டோம் தனுஷ்கோடிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே புசு அங்கே புசு போட்டுடு. ஒரு ஏத்துஸ்டா நாடு கொஞ்சமாச்சு ஒதுக்கிறீங்களாடா. இந்த இதெல்லாம் போட்டுக்கிறியா? இல்லைடா நான் எடுத்துட்டு வரல. உனக்கு என்னப்பா டை லைக் மேன்ற மாதிரி சாவு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட வச்சிருக்கேன், கவலைப்படாத. கட்டு போட்டாது காப்பாற்றுவோம் உன்னைய. இவர் தான் கோகுல், நம்ம படை தளபதி. இவர் சரவணா. மதுரைக்கு இது வரைக்கும் 2 வாட்டி போயிருக்காரு. அதனால் அவர் தான் அப்படி லீட் பண்ணுவார் மதுரை வரைக்கும். இவர் நவீன் ஓசிஎல் மட்டும் போட்டு வந்திருக்காரு. இவர் ஜீன் பேண்ட் போட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நினைச்சு இந்தியாவில் இவர் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த கோயிலுக்கு உபயோகம் நீ தான் போல இருக்க. சாரி 1:17 தோ கிளம்பிட்டோம். ஓகே பழம் தனுஷ்கோடிக்கு போகணுன்றது இன்னும் ரொம்ப வருஷ கணக்கு. செம்ம எக்ஸைட்டடாக கிளம்புறோம். ஒவ்வொரு ரைட்லேயும் அந்த ஃபஸ்ட்டு டோவில் பார்க்குற அந்த மொமெண்ட்டு தான் நம்ம லாங் ரைடு போகிறோன்ற நம்பிக்கையே எனக்கு வருங்க. 80 90 மெயின்டைன் பண்ணலாம். எங்கே ஒருக்கா சொல்லு. 80 90 மெயின்டைன் பண்ணலாம். ரெடி? நான் லீட் பண்ணி போயிட்டு இருந்தேன். சரவணா ஒரு வண்டியிலையும் ஜீனன் நவீன் ஒரு வண்டியிலையும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஜீனு நவீன் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலு. வண்டியை ஓரம் கட்டினேன். திடீர்னு பேனிக் ஆகிட்டேன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க. நான் ஒரு 2 நிமிஷமாக பார்க்கலடா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனும் அவனும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க. இல்லை லைட் இல்லை அடிக்கும்போது ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நவீன் பண்ண எடுக்கல. ஜீனு கடி நவி பார்த்துட்டாட்டா. நீ இங்கே இரு, வண்டி ஆன் பண்ண, லைட் ஆன் பண்ணு. வரான் அவன் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். இவனுங்க தான் 2 வண்டி நிற்கிறோம், அதை கூட பார்க்காம போகிறாங்க. இப்போ நாங்கள் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து மதுரை மேலூர் போய் அங்கேருந்து சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரத்துக்கு போய் அது வழியாக தனுஷ்கோடிக்கு போகிறதா எங்கள் பிளான். வேற போகலாம் வண்டி எடு. நான் சொன்னேன் கேட்கல உங்களுக்கு. இல்லை டீ இருக்கா இல்லையா? கடை பேரை படி, கடை பேரை பாரு. இவன் பேர் வச்ச கடையெல்லாம் எப்படி குடிக்க முடியும்? அங்கே என்னடானா கோயிலில் இவன் பேர் இருக்குது, இங்கே பேக்கரியில் இவன் பேர் இருக்குது. என்னாச்சு கைக்கு ஆயில் ரகை அழைச்சி போய் வச்சிருக்கா. அப்படியால 3:13 நாங்கள் மதுரை மேலூர் கிட்ட இருக்கோம். கோகுல் ஸ்பூட்ஸ் தரமாக இருந்துச்சு. செம்ம காஃபி ஸ்டாண்டு. சேவை செய்கிறதுக்கிட்ட பிறந்தவன்டா அந்த ஸ்னேக் பாபு. நம்ம படித்தாண்டா அதை பேர். இப்போ இங்கேருந்து நாங்கள் ரைட் எடுக்கிறோம். கோகுல் வரும்போது அந்த மரத்தை பற்றியா ரைட் சைடில் பயந்துட்டேன்டா. ஆலமரம் பெரிய ஆலமரம் பொம்மை கட்டி தொக்க விட்டுருக்காடுங்க. அந்த சிவகங்கை ரோடு எந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மானாமதுரை ரைட் எடுக்க சொல்லி ஒரு நேஷனல் ஹைவேஸ். நைட் ரைடு பொறுத்த வரைக்கும் லைட் ரொம்ப முக்கியங்க. தயவு செஞ்சு ஹை பீம் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் லோ பீம் யூஸ் பண்ணுங்கள். அது ரைட்டுன்னு சொல்லுது, போர்டு லெஃப்ட்டுன்னு போட்டிருக்காங்க. பிரிட்ஜில் ஏறணுமா? அந்த ஹைவேஸை பிடிச்சோன்னு அப்படி ஒரு சந்தோஷங்க. சரி கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி போகலாம், டைம் ஆகிடுச்சு, சன்ரைஸை நல்லா பார்க்கணுன்ட்டு வேகமாக போக ஆரம்பித்தோம். நானும் ஜீனு மட்டும் வந்துட்டோம். சரவணா ரொம்ப நேரம் ஆகியும் காணோம். சரவணாக வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரத்தில் பின்னாடி வந்துட்டாப்புல. என்னன்னு பார்த்தா வண்டி புல்லிங் பவர் பத்தலைனாப்புல. இப்பாட்டுக்கும் தள்ளி பார்த்தா வண்டி தள்ளியும் முடியல. நாங்கள் நின்னது ஒரு பெட்ரோல் பங்கு, பெட்ரோல் போடலான்னு தான் நின்னோம். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ பேசுகிறான் மேட்டிகிட்ட பேசுறதுக்கு நீங்கள் இதை வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம்? நவீன்.
நவீனா நானே தூங்கிட்டு வந்தேன். கோக்குல அவன் வண்டி எடுத்துட்டு வந்திருந்தானா நான் என் வண்டி சர்வீஸ் கூட விட்டுருக்க மாட்டேன். கோகுல வண்டி எடுத்துட்டு வந்திருந்தானா மதுரையிலேயோ மானாமதுரையிலேயோ சிவகங்கையிலேயோ ஒரு போனம் விழுந்திருக்கும். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா நம்ம சரபோனாவோட வண்டி தர்சாயி அப்படியே ஒரு ரோட்ல போட்டு உட்காந்துட்டோம். மணிக்கு தனுஷ்கோடியா போயிடலாம்டா. 2 மணிக்கு கிளம்பினாலும் நம்ம சன்ரைஸ் கர்ரா போடா, வாய் கீழே போய் பேச்சனை பாட்ட மாட்டேங்கிறா. இருறா சன்ரைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதான் இதை எடிட் பண்ணும்போது சும்மா விளையாட்ட எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரியலாக அப்படி இல்லை. ஜீனும் கோகுலும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் மெக்கானிக்கான யாராவது கிடப்பாங்களான்னு தேட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேடி நிறைய பேர் ட்ரை பண்ணி கடைசியில் இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. டைம்லி ஹெல்ப்புங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் பேர் கூட கேட்க மாட்டேன்ட்டேன். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தூங்கி விட்டேனா அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். எப்படி 1001 பட கலர் கிரேடிங் மாதிரி இருக்கா? கிட்டத்தட்ட நான் அறத்தூக்கத்தில் போகும்போது எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. ராமநாதபுரத்தை நோக்கி போக ட்ரை லேண்டு நல்லா பொட்டல் காடு மாதிரி இருந்துச்சுங்க. 2 பக்கமும் ரோட் செம்மையாக இருந்துச்சு. 2-வே லேண்ட் தான், ஆனால் ரொம்ப அகலமாகவே இருந்துச்சு. நிறைய லாரியும் பஸ்ஸும் வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாகவே ஓட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல பைக்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு சரவணா எனக்கு முன்னாடி போயிட்டாரு. நான் எல்போ கார்டு நீ கார்டெலாம் மாட்டிட்டு ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு அயன்மேன் மாதிரி வரத்துக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா அப்போ தான் கொஞ்சம் வாட்டர்லாம் தென்பட ஆரம்பிச்சு. சைடில் பார்த்தோன்னா பனை மரங்க, வரிசையாக நிறைய பனை மரங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சைடில் கடலுங்க. அந்த ஃபீலை வர்ணிக்க வார்த்தை இல்லை. அந்த நேரத்தில் என் காது ஹெட்செட்டில் ஒரு பாட்டு ஓடிச்சு பாருங்க. பறவையே எங்கு இருக்கிறாய். அறிவு இருக்கா? அதை கேட்டுக்கிட்டே வந்தால் திடீர்னு பார்த்தா ஒரு பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆச்சுங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நானும் அசால்ட்டாக வந்துக்கினே இருந்தேன். திடீர்னு பார்த்தா தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இது நம்ம ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருவோம், ஏழை பாம்பன் பிரிட்ஜில் அப்படின்னு நானே ஃபீல் பண்ண. கடைசியில் பார்த்தா அது பாம்பன் பிரிட்ஜ் கிடையாது. பாம்பன் பிரிட்ஜுன்றது ரயில் போகிற பிரிட்ஜு. இது அன்னை இந்திரா காந்தி பிரிட்ஜு. செம்ம ஃபீலுங்க. நம்ம டெஸ்டினேஷனில் ரீச் ஆகிட்டோண்டா, பிறவி பள்ளம் அடைஞ்சிட்டோண்டான்ட்டு வண்டி மேலே ஏறி நின்று சின்ன புள்ள மாதிரி சரியான ஃபண்ணுங்க. இந்த ஃபண்ணில் அப்படியே போனால் எப்படி வண்டி ஓரம் கட்டிட்டு ட்ரானை பறக்க விட வேணாமா? இப்போ தலைவனை தூக்கி பறக்க விடலாமா? அது ட்ரெயின் போகும்போது தான்